வாகன ஓட்டுநர்கள், அதாவது டிரைவர் வந்து ஒரு இடத்துல வேலைக்கு போனால் அங்கே சேரும்போது அவர்கிட்ட ஒரு ஆதாரப்பூர்வமாக ஒரு லைசன்ஸ், அவரோட ஓட்டுநர் உரிமத்தை வாங்கினா அவர் வேலை விட்டு போகும்போது அவர் விருப்பம் இல்லாமல் வேலை விட்டு போனார்னா, சரி ஏதாவது ஒரு பிரச்சனையிலே அவர் வேலை விட்டு போகிறாருன்னா அவர்கிட்ட லைசன்ஸை கொடுக்கணும். அவர் லைசன்ஸை கொடுத்துடணும், கணக்கு வழக்கு சரியாக முடித்து கொடுத்துடணும். ஆனால் நிறைய இடத்துல லைசன்ஸை வாங்கி வச்சுக்கிட்டு திருப்பி கொடுக்குறே இல்லை. டிரைவர்களை பழி வாங்குறது. அவங்க என்ன அடிமை வேலைக்கு வந்தாங்க, உங்களுக்கு வேலை செய்ய வந்தாங்க, சம்பளம் கொடுக்குறீங்க, வேலை செய்கிறாரு, அவர் பிடிக்கலாம் வேறு இடத்துக்கு போகிறாரு. உங்கள்கிட்ட முன்பணம் வாங்கியிருந்தால் அதை கழிச்ச பிறகு லைசன்ஸை கொடுத்துடணும். எல்லா கணக்குகளும் சரியாக முடித்த பிறகு நிறைய இடத்துல லைசன்ஸை பிடிங்கி வச்சுக்கிட்டு டிரைவரை பழி வாங்குறது. எங்கே போனாலும் வேலை தான் செய்ய போகிறான், உங்கள்கிட்ட விருப்பம் இல்லை, நீ போகிறான்ல வேறைக்கு அவன்கிட்ட லைசன்ஸ் வாங்கி அவனை பழி வாங்கணும், அவனை அடிமையாக அவங்களுக்கு அப்படிலாம் கிடையாது. அப்படி தவறை செய்யாதீங்க. இந்த ஓனர்கள், அதான் முதலாளிகள்லாம், வாகன முதலாளிகள் தவறு தயவு செய்யாதீங்க. டிரைவர்களும் மனுஷன் தானே, மனுஷனாக மதிங்க டிரைவர்களை.